விடுதலை பாகம் 1ல் என்ன நடந்துச்சு, கிளைமேக்ஸில் எதெல்லாம் நம்மளுக்கு காமிச்சாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு விடுதலை 2 இப்படி தான் இருக்கும்னு மக்கள் என்னெல்லாம் ஜட்ஜ் பண்ணாங்க, அது எல்லாமே படத்தில் நடந்ததா இல்லையா, மக்களுடைய எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செஞ்சதா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த ஸ்பாய்லர்ஸும் இந்த வீடியோவில் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கூடுதலாக கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, விடுதலை 1ல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை 1ல் அந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடம், மலை, காடு, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையுமே முதல் 15 நிமிஷத்துக்குள்ளேயே காமிச்சு அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம மைண்டை கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா சூரியோட கதாபாத்திரம், அந்த போலீஸ்காரங்களுடைய கதாபாத்திரங்கள், வாத்தியார் கதாபாத்திரம், குமரேசனோட காதலியான தமிழரசியோட கதாபாத்திரம் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான கதாபாத்திரம் போய் அந்த படத்தில் யார் யாருக்கு என்னென்ன ரோல், அவங்களுடைய மனநிலை என்ன, வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சூரிக்கு அவரை பற்றின ஒப்பீனியன் என்ன, அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வாத்தியார் மேலே உள்ள ஒப்பீனியன் மாறிச்சா மாறலையா, சூரியோட காதலியை பேஸ் கேம்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணுறதை பார்த்துட்டு சகிச்சிக்க முடியாமல் வாத்தியார் அரெஸ்ட் ஆனால் மட்டும்தான் தன்னோட காதலியை காப்பாற்ற முடியுங்கிறத தெரிஞ்சு அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியிலும் இறங்கி கடைசியாக அரெஸ்ட்டும் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட காதலி பேஸ் கேம்ப்லேருந்து விடுவிக்கப்பட்டாங்களா இல்லையா, விடுவிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு என்ன ஆச்சு, தன்னோட காதலியை வாத்தியாரோட அரெஸ்ட் மூலமாக காப்பாற்றின குமரேசன் அவங்களோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, இப்படின்னு பல கேள்விகள் விடுதலை பாகம் 1 பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எழுந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே ஒன்றா தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். விடுதலை பாகம் 1ல் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொன்னது தான். தன்னோட காதலியை கூட்டு போயிட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு சகிச்சிக்க முடியாத குமரேசன் விஜய் சேதுபதியை அந்த ஒரே காரணத்துக்காக கைது பண்ணுறதுல மும்முரம் காட்டி அரெஸ்ட்டும் பண்ணிடுறாரு. அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணாரோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்ட் 2ல் சுத்தமாக எங்கேயுமே இல்லை. சொல்லப்போனால் தமிழரசி அப்படிங்கிற கதாபாத்திரமே விடுதலை பார்ட் 2ல் எங்கேயுமே காட்டலை. அதே மாதிரி அரெஸ்டான வாத்தியாரை கஸ்டடியில் எடுத்து அவரை விசாரணைக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவரோட சொந்த வாழ்க்கை வரலாறை விஜய் சேதுபதி பேசுவார். இதையெல்லாம் கேட்டுட்டு நடிகர் சூரி விஜய் சேதுபதிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி அவரை காப்பாற்றுவார். அவரோட ஏக்கத்தில் போயிட்டு சேர்ந்துப்பார். அப்படி சேர்ந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அதில் ஜெயிச்சாங்களா இல்லையா, இதில் 2 பேருக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ஆடியன்ஸ் கிட்ட நிறையவே இருந்துச்சு. ஆனால் அதுவும் படத்தில் அந்த அளவுக்கு எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணலை. படத்தில் வாத்தியாருக்கு நடக்கக்கூடிய விஷயமும் சரி, சூரி கிளைமேக்ஸில் முடிவெடுக்கக்கூடிய சீன்களும் சரி, நம்மளோட மனசில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட விடுதலை பார்ட் 1 பார்த்துட்டு வாத்தியாரும் சூரியும் இப்படி தான் இருக்க போகிறாங்க பார்ட் 2ல் அப்படின்னு கற்பனை செஞ்சது எல்லாமே தவிடுபடியாக இருக்குது. அதே மாதிரி ஆயுதமேந்தி போராடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட வாத்தியார் கதாபாத்திரம் இந்த ஆயுதமேந்திய புரட்சியை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த அளவுக்கு அவரோட சொந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் அவரை ரொம்பவே பாதித்தது அப்படிங்கிற க்யூரியாசிட்டி நிறைய பேருக்கு இருந்தது. அதையும் இந்த படம் ஓரளவுக்கு தான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்குது. சொல்லப்போனால் படங்களில் பல காட்சிகளில் தனக்கு நெருக்கமானவங்களை எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி இழந்துக்கிட்டே தான் வராரு. ஆனால் ஒவ்வொருத்தங்களை இழக்கும்போது விஜய் சேதுபதி பெர்ஃபார்மன்ஸில் என்னதான் கதறி அழுந்தாலும் அது நமக்கு கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகாத ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. பல வருஷமாக தலைமறைவாக இருக்கிற ஒரு வாத்தியாருன்ற ஒரு ஆளை கம்பெனியாக செட் பண்ணி பல போலீஸ் படைகளை குவிச்சு வலை வீசி போலீஸ்காரங்க தேடுறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பயங்கரமான ஆள் அப்படிங்கிறத காட்டுறதெல்லாம் தாண்டி இத்தனை வருஷமாக போலீஸ்கிட்ட என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி அவர் தப்பிச்சுக்கிட்டு வந்தார், எந்தெந்த விஷயத்தால் போலீஸால் அவரை கண்டே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரியான காட்சிகளை இந்த பார்ட் 2ல் அதிகம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக கோட் வேர்ட் யூஸ் பண்ணுறதும் தியேட்டர்களில் சந்தித்து பேசுகிறது மட்டுமே வாத்தியார் இத்தனை வருஷமாக போலீஸ்கிட்ட மாட்டாததுக்கு முக்கியமான காரணமாக சித்தரிச்சுக்கிறத ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. நிறைய மக்கள், நிறைய ஆடியன்ஸ் எதிர்பார்த்தது இந்த ஒரு விஷயம்தான். எப்படி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி வாத்தியார் போலீஸ்காரங்க கிட்டேருந்து தப்பிச்சிருப்பார் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி தான். அதே மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது அசுரனுடைய சாயல் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதே மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம், அசுரன் படத்தில் என்ன மாதிரியான இன்டர்வல் சீன் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு இன்டர்வல் காட்சி இந்த படத்துலையும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதை ஓரளவுக்கு இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு நம்ம கூட கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது பெரிய ட்ராபேக். ஏன் அப்படின்னா, அசுரன் படத்தில் தனுஷ் தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்துட்டு அந்த வழியை தீர்த்துக்கிறது விதமாக எல்லாத்தையுமே வீடு புகுந்து சம்பவம் பண்ணுவார். அந்த காட்சி மட்டுமே கொஞ்சம் ரொம்ப லாங்காக போனாலும் கூட அந்த காட்சி அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடவே கூடாது, இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோண வைக்கிற அளவுக்கு தனுஷுடைய கோபம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் அழகாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே விஜய் சேதுபதி தன் மனசுக்கு பிடிச்ச ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை இழந்த போதிலும் அவரோட கொலைக்கு காரணமானவங்க எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி பழிக்கு பழி வாங்குறாரு. ஆனால் அது எதுவுமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ. விடுதலை பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் விடுதலை பார்ட் 2ஓட ட்ரெய்லர் பார்த்துட்டு
நீங்கள் என்ன மாதிரியான சீன்லாம் படத்தில் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.